வரமாணிக்க சார் கொஞ்சம் மீட்டிங்கில் பேசணும். அனைவருக்கும் வெளிய காலை வணக்கம். வெகு தாமதமாக வந்ததுக்கு பொறுத்துருங்க. ப்ராடக்ட்லாம் நம்ம லான்ச் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆனால் வந்ததுக்கு மிகப்பெரிய பேராக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்காத மொழிகள் வெகு நாளாக பார்க்காத மொழிகள்லாம் பார்க்க முடியுது. விளக்கோட 2-3 வாரமாக பார்க்கறது நான். ஆமாம், நம்ம சைடு ஐயா சிவத்துறை தான் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்கிறேன். எல்லாமே காலப்படுறதுதாங்க வந்து சொல்ல வேண்டியது உண்மை இல்லை. ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து வழக்கமாக நடக்கிற அந்த சேர்மக்கு தான் நடப்பீங்கன்னா போனேன். நான் அது பார்த்தா இங்கே நம்ம நடக்கிறது வந்து அது நம்மளுடைய தன்னம்பிக்கையும் ஆளுமையும் காட்டுது. உள்ளபடியே வந்து நம்மால் வந்து பெரிதனை சிந்திக்கும் போது நம்ம பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கும் போது தான் எந்த சவாலையும் நடக்கக்கூடிய அந்த தைரியம் வரும். அதனால் இது இவ்வளோ பெரிய அரங்கத்தில் கூட்டம் நடத்துறது வந்து அது நான் முழுசாக நம்ம வந்து தப்பாக போயிட்டு இன்னொன்று நடக்குது. ஒருவேளை அங்கே போயிட்டோமோன்னு நினைச்சேன். பார்த்தேன் நல்ல வேலை சமூக ஐயா பார்த்தோம்னா நம்ம கூட தான் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. பவானி மேடம் இருக்காங்க, ஒரு நாள் இருக்குது. மகிழ்ச்சி, ராஜேந்திரனுக்கு மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த இணைப்பு, இந்த பிணைப்பு இது எப்பொழுதுமே தொடங்குச்சுன்னா நம்ம இன்னும் பெருசாக சாதிக்க முடியும். இதுதான் நம்ம இப்போ நீங்கள் வந்து சித்தாசி சங்கத்தில் பேசும்போது கூட இந்த ஃபீஸு கட்டுறது இந்த விஷயம்லாம் பேசிட்டு இருக்கோம். எல்லா அணிலையுமே நாங்கள் ஏற்கனவே ஒரு 10 பேர் 15 பேரை வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா, ஒரு கூட்டத்துக்கு தொடர்ந்து வர முடியும். குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு 2 கூட்டத்துக்காக வர முடியாமல் போச்சுன்னா வேற ஏதாவது தரப்பட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன சொல்றோம், நீங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புறான்னு கூட சொல்லியிருக்கோம். ஸோ அப்படியும் சொல்லியிருக்கும் போது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா சில பேர் தொடர்ந்து 3 மாதம் தொடர்ந்து வராமே இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த அமைப்பின் மீது அவங்களுக்கு ஒரு எண்ணம் எப்படி ஒரு மதிப்பீடு வச்சிருக்காங்கன்னு யோசிக்க முடியாது. ஸோ நம்மை பற்றி அதிகமாக இப்போ நீங்கள் நம்ம ஒரு பிஸ்னஸுக்காக போகிறோம், பிஸ்னஸ்க்காக வந்தாலும் அடையலாம். ஆனால் நீங்கள் போகிற இடத்துல நம்ம அவமானப்பட்டியல்னு வச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் டேரக்டர் வந்துடுவோம். நம்ம தொழில் இப்போ நாளைக்கு பார்க்கலாம் சார், நாளைக்கு பார்க்கலாம் சார், உங்களை வந்து உட்கார வச்சு ஒரு மரியாதை கொடுத்து வாய்ப்பு கொடுக்கலன்னா கூட நம்ம அவங்கள்ட்ட வந்து நட்பாக இருப்பதற்கு விரும்புவோம். ஆனால் நம்ம அந்த மரியாதை கொடுக்கவே இல்லை, உள்ளே விட மாட்டாங்க, பதில் விட மாட்டாங்கன்னா நம்ம வந்து எதுக்கு அங்கே போகணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இந்த தன்மான உணர்வு இருக்கும். அதே போல் இந்த அமைப்புன்னு ஒரு தன்மான உணர்வு இருக்குது. இப்போ இந்த அமைப்பை வந்து நீங்கள் மதிக்காவிட்டால் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மதிப்பீடு எடுத்து நம்ம வந்து செய்யணும்னு அவசியம் இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரி நேரடியாக சந்திக்கிறதுல மிகவும் எளிய ஒரு ப்ராசஸாக தான் ரொம்ப மிகப்பெரிய எஃபெக்டிவாக இருக்கிற ப்ராசஸ். நிறைய பேர் செய்யறதே இல்லை. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நேரம் இந்த கூட்டத்தில் வருவதும் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5 பேர்கிட்ட பேசுங்க. 5 பேர்கிட்ட பேசுங்க. இந்த அமைப்பை பற்றி கண்டிப்பாக வந்து ஒரு இதில் நீங்கள் கொண்டு வர முடியும். ஒரு வாரத்துக்கு கொண்டு வரணும் விட 10 நாளைக்கு 2 வாரத்துக்கு ஒரு பேர் கொண்டு வர முடியும். அப்போ அந்த அமைப்பு நீங்கள் பெருசாக வளரும். அமைப்பு பெருசாக வளரும், கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் பெருசாக வரும். அதுதான் இதனுடைய இப்போவுமே நம்ம கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா நமக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நம்மை கட்டி காலால் கட்டி உதைத்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் நிலவில் கால் வைத்தவர்கள் 2 பேருக்கு ஒருத்தர் வந்து பஸ் ஆல்ரெடி, அப்புறம் வந்து நீலம். ஆனால் வந்து அந்த திட்டப்படி வந்து பஸ் ஆல்ரெடி தான் முதல்ல வந்து நிலவில் காலை வைக்கணும். அவர் தான் அந்த இதில் திட்டப்படி அவர் தான் காலை வச்சுக்கணும். ஆனால் அவர் கொஞ்சம் தயங்கினோடனே ஆம்ஸ்டாங் காலை வச்சுட்டான். அதனால வரலாற்று அவங்க மாதிரி ஆரம்பிச்சு அது அந்த 2ஆம் இடத்துக்கு வந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆல்ரெடி தன் வாழ்நாள் முழுவதுமே குளிச்சு வீணாகி தன் வாழ்க்கை வீணாக்கினாங்க. இதுதான் நம்மளுடைய வந்து காலம் நமக்கு கொடுக்குற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நம்மளால் வந்து எதையும் சாதிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு செய்தியோடு நான் இதை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் இந்த வாரம் இனிய வாரமாக இருக்க வாழ்க்கையை பெற்றுள்ளோம்.